தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் அமெரிக்கா கலிபோர்னியாவில் பணிபுரிகின்றோம். இன்று தமிழகத்தில் ஏறு தழுவுதல் ஆதரித்து பீட்டாவை எதிர்த்து எம் தமிழ் உறவினர்கள் போராடுகின்றீர்கள். உங்கள் ஒற்றுமையின் போராட்டத்தை பார்த்து இந்த உலக நாடுகள் அனைத்தும் வியப்படைகின்றார்கள். உங்கள் இடத்தில் போராட வேண்டிய நாங்கள் அமெரிக்காவில் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றோம். வீரம் கொண்ட காளையை காட்டிலிருந்து அடக்கி வீரத்துடன் நாட்டில் விவசாயத்திற்காக வீட்டு விலங்காக மாற்றியவர்கள் உலகிலேயே தமிழன் மற்றும் தாய்ப்பாலுக்கு நிகராக பசும்பாலை நாம் தினந்தோறும் பயன்படுத்துகின்றோம். இதை ஒழிப்பதற்காகவே யூத சதிகள் பீட்டா போன்ற இயக்கங்கள் நம் நாட்டில் கொண்டு வருகின்றார்கள். இதற்கு ஆதரவாக மத்திய அரசும் செயல்படுகின்றது. இன்றைய சூழ்நிலையில் அதிகாரம் இருந்தும் பொம்மை போல் செயல்படுகின்றது மாநில அரசு. காரணம், பீட்டாவை தலைமை நம் அரசாங்கம் பொம்மையாக்கிவிட்டது. இந்திய அரசியல் அமைப்பு 51வது பிரிவின் சட்டத்தின்படி இந்தியாவில் ஒவ்வொரு குடிமகனும் தனது பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பாதுகாப்பது நமது கடமையாக்கப்பட்டது. அதைத்தான் நாம் இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது நடக்க போராட்டம் உலகில் வரலாற்றில் முதன்முறையாக தமிழர்களாகிய நாம் எதிரியை புறக்கணிக்கின்றோம். நம் போராட்டம் பீட்டாவை புறக்கணிப்போம். அதை ஒழிக்கும் வரை வன்முறையை கையாளாமல் உலக நாடுகள் அனைத்தும் நம் உணர்வுகளை மதிப்பளிக்க செய்கின்றோம். இப்பொழுதுதான் நாம் விழித்திருக்கின்றோம். மாணவர்களே, இன்றுதான் உங்களுடைய இதயங்கள் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றது. எங்கள் உணர்வுகளுக்கு நாங்கள் என்றும் மதிப்பும் ஆதரவும் இங்கிருந்து அமெரிக்க தமிழர்களாகிய நாங்கள் மதிப்பளிப்போம். எங்கள் ஆதரவு ஜல்லிக்கட்டு. வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். வேண்டும் வேண்டும் ஜல்லிக்கட்டு வேண்டும். We want ஜல்லிக்கட்டு. We want ஜல்லிக்கட்டு. We want ஜல்லிக்கட்டு. We want ஜல்லிக்கட்டு. ஆதரவு ஜல்லிக்கட்டு.